ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் சர்ச்சைக்கு வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த என் அன்பின் பரலோக தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கட்டும் அப்பா. எங்கள் கவனம் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். அந்தகார கிரியைகள் எல்லாம், அசுத்தாவின் வல்லமைகளை எல்லாம், கசப்புகளையும் வைராகியங்களையும் கோபங்களையும் எரிச்சல்களையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிற யாருக்குள்ளாக இந்த இருதயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறதோ இவைகளை எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளைந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தின் பலகையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எழுதி கொள்ளும்படி செய்யும். திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இதோ அடியனை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கிறதப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை கூட கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் பாடுவோம். இந்த பாடலின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வேணும்னு வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சியோடு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே, அங்கே தான் விடுதலை. அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சரி, இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க, கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகம் என் மேல் இறங்கணும். என் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும். அந்தகார கிரியைகள் வல்லமைகள் முறிக்கப்படணும் சொல்லி தேவனுடைய மகத்துவமான அந்த அக்கினி இறங்கணும் சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய அக்கினி உங்க மேல் இறங்கும். ஹல்லேலூயா. பெருமழையாய் பெருவல்லமாய் பேரிரைச்சலாய் அக்கினி நாவுகளா என் மேல் அசைவாடும் 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பெருமழையாய் பெருவெள்ளமாய் பேரிரைச்சலாய் அக்கினி நாவுகளாய் என் மேல் அசைவாடும் 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 என் மேல் அசைவாடும் 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 எலியாவை நிரப்பின ஆவியானவர் அக்கினி ரதமாய் இறங்குமையா. எலியாவை நிரப்பின ஆவியானவர் அக்கினி ரதமாய் இறங்குமையா. நடனமாடி துதிக்க வைக்கும் ஆவியானவர் என்னை நவமான பாஷைகள நிரப்புமையா. நடனமாடி துதிக்க வைக்கும் ஆவியானவர் என்னை நவமான பாஷைகள நிரப்புமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவி ஆனவரே, பெருமழையாய் பெருவெள்ளமாய் பேரிரைச்சலாய் அக்கினி
நாவுகளா என் மேல் அசைவாடும் 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 தாவீதை நிரப்பின ஆவியானவர் தலை மேலே அபிஷேகம் ஊற்றுமையா தாவீதை நிரப்பின ஆவியானவர் என் தலை மேலே அபிஷேகம் ஊற்றுமையா நடனமாடி துதிக்க வைக்கும் ஆவியானவர் என்னை நவமான பாஷைகளா நிரப்புமையா நடனமாடி துதிக்க வைக்கும் ஆவியானவர் என்னை நவமான பாஷைகளா நிரப்புமையா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பெருமழையாய் பெருவெள்ளமாய் பேரிரைச்சலாய் ஆக்கினி நாவுகளாய் என் மேல் அசைவாடும் 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 பக்கர பக்கத்திடாடியா என் பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஆண்டவரே உச்சம் நல்லிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்பு ரத்தம் சதைகள் எலும்பிலும் உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்கட்ட சுவாமி வாஞ்சோடு கேட்கிற பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் வாஞ்சோடு கேட்கிற பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கூட உம்முடைய அபிஷேகம் வேண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க கூட உம்முடைய வல்லமை வேண்டும் இவைகள் எங்களில் இல்லை என்று சொன்னா ஆண்டவரே இதோ ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தில் விதைக்கப்படும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் திருடி போடுவானே அவனை எடுத்து போட விடுவானே உம்முடைய அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே அநேகர் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறபடியினால் அவருடைய கட்டுகளை எல்லாவற்றையும் நீர் அறுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா பவுலையும் சீலாவையும் நிரப்பினவர் எங்களை நிரப்பிட வாருமையா பவுலையும் சீலாவையும் நிரப்பினவர் எங்களை நிரப்பிட வாருமையா கட்டுகளை அறுத்திட வாருமையா எங்கள் மத்தியிலே அக்கினியாய் இறங்குமையா கட்டுகளை அறுத்திட வாருமையா உந்தன் அக்கினியாய் எங்கள் மத்தியில் இறங்குமையா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பெருமழையாய் பெருவெள்ளமாய் பேரிரைச்சலாய் அக்கினி நாவுகளாய் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 23 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தேவன் நம்மை எப்படி நடத்த பிரியப்படுகிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் கர்த்தர் நம்மை எப்படி
நடத்த பிரியப்படுகிறார் என்று சொன்னா, ஆண்டவர் அவர் நீதியின் பாதையிலே நம்மை நடத்த அவர் பிரியப்படுகிறார். நீதியின் பாதை என்ன பாதை? சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீதியின் பாதையில் நடத்த ஆண்டவர் பிரியப்படுகிறார். நீதியின் பாதை. இந்த நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீதிக்கு மறுபக்கம் அநீதி. அநீதி நிறைந்த உலகம் நாம் ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த உலகம் என்ன உலகம் இது? அநீதி நிறைந்து இருக்கிறது. அநீதி என்று சொன்னால் பாவம். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறது அல்லவா தேவனுக்கு பிரியம். அதுவே தேவனுடைய பார்வைக்கு சுத்தமான பக்தியாயும் இருக்கிறதே. நீதியின் பாதையில் நடத்துவதுதான் தேவனுக்கு பிரியம். நம்முடைய பாதை நீதியின் பாதையாக இருக்கிறதா? நாம் அநீதியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? எந்த பாதையில் நடக்கிறீங்க? 2 பாதை இருக்கு. ஜீவ பாதை, மரண பாதை. உங்க பாதைகள், நீங்க நடந்து போகிற அந்த பாதை என்னவாய் இருக்கிறது? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னை சோதித்தறிகிறவன் யார்? ஆண்டவர் உங்களை சோதித்தறிய சொல்றார். ஆண்டவர் இருதயத்தை அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நீர் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை தேவன் அறிவார். மனுஷன் அறிய முடியாது. உங்கள் பாதை என்னவா இருக்கிறது? சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலில் திருப்தி ஆவேன். யாருடைய சாயலிலே நம்ம திருப்தி ஆவோமா? தேவனுடைய சாயல். தேவன் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவன் உண்டாக்கி படைத்தார். இந்த சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் நாம் என்ன செஞ்சிட்டோம்? இழந்து போயிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம். தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டும் கேளாதவர்களாய் நடந்து கொண்டபடினாலும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தும் கொடாமல் போனது நிமித்தம் அவர்கள் இழந்து போனது என்ன? தேவனுடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் இழந்து போனார்கள். இப்ப அவருடைய சாயலை நாம் விழிக்கும் பொழுது, அவருடைய சாயலை நாம் காண்டு நாம் திருப்தி ஆகிறதான ஒரு ஜீவியம் எப்போ? ஆண்டவருடைய வருகையின் பொழுது. ஹல்லேலூயா. அந்த நீதியின் பாதையிலே நாம் ஜீவிக்கும் பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும். நாம் விழிக்கும் பொழுது நாம் திருப்தி ஆகிற ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் தருவார் தேவ சாயலின்படி. இந்த சாயலை நாம் அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த சாயலை நாம் அடையணும். மற்ற காரியங்களை நாம் அடைகிறோமா இல்லையோ தெரியாது, ஆனால் தேவ சாயலை நாம் அடைய வேண்டும். அது நீதியின் பாதையில் நடந்தால் கிடைக்கும். இல்லை ஆகப்படினாலே கர்த்தர் அந்த நீதியின் பாதையிலே உங்களை நடத்த ஆண்டவர் பிரியப்படுகிறார். உங்களுடைய பிரியம் என்னவா இருக்கிறது? எதிலே நடந்தால் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறது? இன்று அநேகர் இந்த அநீதியான காரியங்களை நடப்பதே பிரியம் என்று நடந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் ஜீவியம் என்னவா இருக்கிறது? மனுஷனுக்கு பிரியப்படுகிறது போல ஜீவிப்பது தேவ ஜீவியம் அல்ல. கர்த்தருக்கு பிரியப்படுகிறது போல் நாம் நடப்பது தான் தேவனுக்கு பிரியம். அதுதான் தேவ சாயலை நமக்கு உண்டு பண்ணும். உங்கள் சாயல் என்னவா இருக்கிறது? அனுதினமும் உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்து அதை அலங்கரித்து கொள்ளுறீங்க, அதை சரிப்படுத்தி கொள்ளுறீங்க. நம்முடைய உள்ளான ஆத்மாவை நாம் சரிப்படுத்துவது, அந்த உள்ளான சரீரத்தை அலங்கரிப்பது, அந்த உள்ளான சரீரத்தை
தேவ சாயலாக்குவது எப்படி என்று சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம். அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் நாமம் என்று சொன்னா அவருடைய வார்த்தை என்பதே. அவருடைய வார்த்தை நிமித்தம் தான் நம்ம நீதியின் பாதையில் நடக்க முடியும். எது நிமித்தம் நம்ம நடக்க முடியாது. யாருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம நடக்க முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நீங்க கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்க பாக்கியவான்களா இல்லையா? கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். நீங்க வேதம் வாசிக்கிறீங்களா வாசிக்கல என்பது கர்த்தர் அறிவார். மனுஷத்துக்கு முன்பதாகவும் ஊழியக்காரர்கள் முன்பதாகவும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று காண்பித்துக் கொள்வது ஒரு பிரயோஜனம் அல்ல. அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது, தேவ சாயலை அடைய விடாது. உங்க ஜீவியம் என்னவா இருக்கிறது? ஏன் அபிஷேகம் இறங்கல? ஏன் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கல? ஏன் அந்நிய பாஷை அடையாளம் உங்களை காணப்படல? முன்பு இருந்த அந்த அபிஷேகம் இப்போ ஏன் இல்லாமல் போயிற்று? அல்லேலூயா. அநேகருடைய பக்தி என்னவா இருக்கிறது? காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் பனியை போலவும் என்ன செய்து ஒளிந்து போகிறது, அழிந்து போகிறது. உங்க பக்தி வைராகியம், கர்த்தரை தேடுகிற இருதயம், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற உங்கள் இருதயம் என்னவா இருக்கிறது? நேசிக்கிறதா? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்போ நீங்கள் சமாதானமாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கலன்னு சொன்னால் உங்கள் யாவருக்கும் சமாதானம் இல்லை. யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இருக்கிறது என்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. இதுவரையும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் இல்லாமல் இருந்துட்டோம். எங்களுடைய குடும்ப கஷ்டங்களையே நினைச்சிட்டு இருந்துட்டோம். எங்களுடைய கவலைகளையே நாங்கள் மூழ்கி போயிட்டோம். எங்களுடைய காரியமே பெருசாக இருக்கிறது. இது நிமித்தம் எங்களால் வேதத்தை நேசிக்க முடியல, வாசிக்க முடியல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நாங்கள் போய்விடுகிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களான ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சத்தியத்திற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? அப்போ இன்றையிலிருந்து நீங்க தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் வாசிக்கிறேன் சொல்லி அதன்படி நடக்கிறேன் என்று தீர்மானித்தீர்களானால் கர்த்தர் உங்களை அவருடைய சாயலில் திருப்தியாகும்படி செய்வார். ஆமென். அவருடைய சாயலில் திருப்தியாகும்படி செய்வார். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 19 14-16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை என்ன செய்வார்? ஆண்டவர் திருப்தியாக்குவார். உங்க ஜீவியம் திருப்தியா இருக்கிறதா? திருப்தி எப்போ கிடைக்கும்? என்ன செய்தா கிடைக்கும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படிதானே இருக்கு. ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். நீதியின் மேல் பசிதாக இருக்குதா? பசி இருக்கா உங்களுக்கு? வேற உலக பிரமாண பசி இருக்கிறதா? ஆவிக்குரிய பசின்னு சொன்னால் நீதியின் மேல் பசிதாகமாக இருக்கணும். அல்லேலூயா. நானே ஜீவ அப்பம், மெய்யான அப்பம் இயேசுதான். அல்லேலூயா. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடி
ஜீவனும் பலனானது, உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதது, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானது. தேவனே, உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவனும் பலனாயிருக்கிறது. அவர் வார்த்தை ஜீவனும் பலனாயிருக்கிறது. ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்த அவர் பிரியப்படுகிறார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தையினால தான் பிழைப்பு உண்டு. நீங்க ருசி பார்க்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை ருசி பார்க்கணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் நீங்க ருசி பார்த்து ஜீவிக்கணும். அவருடைய வார்த்தையை ருசி பார்க்கணும். டேஸ்ட் அண்ட் சீ, ருசித்து பாரு. ஹல்லேலூயா. நீ ருசித்து பார்க்கணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை. நானா ருசித்து பார்த்ததுனால தான் ஐயா எனக்கு சத்திய பிரபுன்னு பேரை வச்சார். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்துக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுட்டே இருப்பேன் அந்த இடத்துல, அந்த லாஸ்ட் ரூம்ல. இதை பார்த்துட்டு ஐயா எனக்கு பேர் உமாசங்கர் கிடையாது, உன் பேர் இனி சத்திய பிரபுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் தேவனுக்கு சந்தோஷத்தை அளிக்க முடியும். அப்போ நீங்க சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, அந்த நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்களாக நீங்க அடையும் பொழுது கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். இன்னைக்கு எதுலையும் திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 30:15-16. என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே. அல்லேலூயா. திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்ல 4 உண்டு. அது அவை அவன என்ன காரியங்கள் என்று சொன்னா, பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. இவைகளெல்லாம் திருப்தி அடையவே அடையாது. ஹல்லேலூயா. திருப்தி அடையாத காரியங்கள் இவைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறேன், நான் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறேன். நீ என் மேல் வாஞ்சியாயிருப்பாயானால், நீ கூப்பிடும் பொழுது நான் உன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னா செய்வார். மனுஷர்கள் சொன்னா செய்ய மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் சொன்னா அப்படியே செய்வார். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கூடாத காரியம். விசுவாசத்தோடு ஜீவனம் பண்ணுங்க. நாமெல்லாம் விசுவாசிகள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சாவுக்கு ஏது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இதுதான் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். இவைகளெல்லாம் உங்களை காணப்படுகிறதா? பிசாசு துரத்துறீங்களா? நவமான பாஷைகளை பேசுறீங்களா? அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் எதை புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை புசி, என் வார்த்தைகளை நீங்க உட்கொள்ளுங்க, அவருடைய ஜீவ தண்ணீரை குடிங்க, தாகமே எடுக்காது. அல்லேலூயா. அது இயேசுவின் இடத்துல தான் இருக்கிறது, இயேசுவின் இடத்துல தான் இருக்கிறது. உங்களுடைய தனிமையை நினைத்து நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாதைகளை பின்னிட்டு பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது கரடுகள் இருக்கும், மேடுகள் இருக்கும், முள்ளுகள் இருக்கும், இல்லை பள்ளங்கள் கூட இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம், அதுதான் பெக்மன் ஐயா ஒரு பாட்டு கூட பாடிருக்கேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்,
நான் கடந்து வந்த பாதையோ முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இப்போ இடுக்கமான வாசலில் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லை? இதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, துக்கப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு நம்ம இந்த சபையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இடுக்கமானது, நம்ம இடுக்கமாக உட்காந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை இல்லை, ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருங்க, உங்களை நான் திருப்தியாக்கி நடத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்க விழிக்கும் பொழுது தேவ சாயலை நீங்கள் அடைந்தீர்கள் என்று திருப்தி ஆவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையை அங்கீகரித்திருக்கிறார். நம்ம சந்தோஷப்படணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் அப்படிதான், அந்த வழியில தான் நம்ம நடக்கணும். அவர் சிலுவையை கொண்டு அவர் நடக்க போன பாதை நல்லா மொசைக் தரையில் நடந்து போல. ஹல்லேலூயா. ஆமாம், கரடு முடுதான பாதை, பல்லும் மேடும் ஏறுகிற பாதை, முள்ளுகள் நிறைந்த பாதை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவன் மேல் நம் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. உங்க எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் நீ கவலைப்படாத, அவர் இடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர். அவனின் மேல் வாஞ்சியா இருக்கிற அப்படின்னாலும் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளை விடுவிக்காம விட்டுருவார். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதை அநேகர் பார்த்து சாட்சி சொல்லுவார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கணும், அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானுடைய பாதை துன்மார்க்குடைய பாதை எப்படி ஆயிருக்கிறது என்று நாம் வேதத்தில் நாம் எடுத்து பார்ப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்க வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். நான் இடறுகிறது தான் என்னதென்று அவங்க அறியாம இருப்பார்கள். இவர்களே துன்மார்க்கர்கள். இடறிட்டே இருப்பாங்க. ஏன் இடறோம், ஏன் விழுறது அவங்களே அறிய மாட்டார்கள். ஏன்னா சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. சத்தியத்தில் அறிந்தால்தான் விடுதலை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிறவர்கள் விடுதலையாய் ஜீவிப்பார்கள். சத்தியத்தை அறியாதவர்களோ அவர்கள் துன்மார்க்க ஜீவித்திலே இடறி விழுந்து எழுந்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் ஜீவியம் என்னவாக இருக்கிறது? நீதியின் பாதையில் நடந்து கொள்ளுகிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களுடைய பாதையோ செம்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 26:7 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களுடைய பாதையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாராம்? செம்மையாய் வைத்திருக்க. எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 26:7. நீதிமான்களுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, செம்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். பிரகாசிக்கிற ஜீவியம், எழும்பி பிரகாசிக்கும் திருசபையில் இருக்கின்ற நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும். இருள் அடையக்கூடாது. நீங்கள் பிரகாசமாக இருக்கிறீங்களா, இருளில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் சோதித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நாம் பிரகாசிக்கிற அந்த சூரியனை போல நான்
இருக்கிறேனா இல்லை இருள் அடைந்து இருக்கிறேனா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான், கோழையாக இருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. அவன் பயப்படவே மாட்டான், அவன் தைரியமாக இருப்பான். நீதியின் சூரியன் அவன் மேல் உதிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார். மோசையின் முகத்தை ஒருவரும் காண முடியல, தேவனோடு அவன் சஞ்சரித்து வந்தது நிமித்தமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தை அண்டி கொண்டது நிமித்தமாக மோசையின் முகத்தை ஒருவரும் பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம். ஹல்லேலூயா. உங்கள் முகம் பிரகாசிக்கணும், தலை குனியவே கூடாது, எழும்பி பிரகாசிக்கணும். எழும்பு எழும்பு என்று வேதம் சொல்லுகிறது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. இருளெல்லாம் நீங்கி போயிற்று. உங்களை ஒப்பு கொடுங்க. இருளை அகற்றும் ஆண்டவரே, இருளை அகற்றும் ஆண்டவரே. எப்போ இருள் வரும் தெரியுமா? தன் கண்களுக்கு நிமித்தமாக இருள் வரும். கண் கெட்டதாயிருந்தா அவன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஒருவனுடைய கண்கள் கெட்டதாயிருந்தா அவன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்பிரஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியான பிசாசானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்தை அறியாதபடிக்கு, காணக்கூடாதபடிக்கு, அவருடைய அதிசயங்களை நாம் காணக்கூடாதபடி இருளடைய வைத்திருக்கிறான். வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிய வேண்டும். அதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருள் நீங்கணும். என்ன செய்யணும்? உங்கள் இருள் நீங்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எது நமது பாதைக்கு வெளிச்சத்தை தரும் என்று நம் வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 119 105 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 1. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு எப்படி இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ இதை தான் நீங்கள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். நீங்கள் வெளிச்சமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. உன்னுடைய கால்களுக்கு தீபம், உடைய பாதைகளுக்கு வெளிச்சம் அவருடைய வசனம் தான் தரும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுறான்? ஆனால் அந்த வாலிப பிள்ளைங்க காணுமே சேரில். எங்கே போயிட்டாங்க? ஏந்து மோகன் எங்கே போயிட்டார்? மோகனுடைய மகன் எங்கே போயிட்டார்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே? கர்த்தருடைய வார்த்தை இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையில கேட்க உங்களுக்கு ஏன் மனதில்லை? ஹல்லேலூயா. இது நிமித்தம் என்ன ஆகும் தெரியுமா? பிசாசு பயங்கரமாக போராடுவான், குடும்பத்தில் தலைவிரிச்சு ஆடுவான், குடும்பமே ஆட்டி பிடிக்கும் அப்படியே. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் ஆட்டி படைப்பான். ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுங்களா? பாருங்களேன், ஒரு நீதிமான் ஒருத்தர் இல்லை, அவரை கடலில் தூக்கி போட்டாங்க. அவர் பேர் நேது யோனா. அவர் செய்த ஒரே ஒரு தப்பு நிமித்தம் அந்த படகுல, அந்த போட்டில் போகிற அத்தனை பேருக்கும் உயிருக்கு ஆபத்து. அத்தனை பேரும் தத்தளிச்சாங்க. என்ன செய்வதென்று தெரியல. எல்லாரும் மரண கூக்குரல் இடுறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி. அல்லேலூயா. யார் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஒருத்தர் சரியில்லாமல் பாதையில், நீதியின் பாதையில் போகாமல் வேற ஒரு பழத்தில் அவர் படகு ஏறினது நிமித்தம் அத்தனை பேருக்கும் என்ன ஆயிற்று? பிரச்சனை உண்டாயிற்று. உடனே என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டு அவரை கடலில் தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போடுற நிலைமை நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவார். அப்படி தான் வசனங்குது, நான் போய் சொல்ல. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு வெளிச்சத்தை நாம் காண வேண்டுமானா அவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும்.
அவருடைய வேதம் தான் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம், நமக்கு தீபமும் அவருடைய வசனம்தான். அவருடைய வேத வார்த்தை நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்ம எப்பவுமே வெளிச்சமாக இருப்போம். நாம் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருள் இருந்தாலும் இந்த வெளிச்சமாய் நாம் இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்கும் போது அந்த வீடும் வெளிச்சமாகிடும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவர்களையும் பிரகாசிக்க செய்கிறவர். துன்மார்க்கர் மரிப்பது தேவனுக்கு எவ்வளோ வேணும் பிரியம் இல்லை. அவன் தன் வழிகளை விட்டு மனம் திரும்புவதே தேவனுக்கு பிரியம். அப்போ அவன் மனம் திரும்பணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு, சகல தீய காரியங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பு, எவைகளெல்லாம் உங்களை காரில் நடத்துகிறதோ அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடு. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தேவன் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. உங்க அத்தனை பேரும் கர்த்தர் நேசிக்கிறார். நீங்க ஒருவரும் கைவிடப்படக்கூடாது அவருடைய வருகையில். ஆமென். அதனால உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பாதையில் நடந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். சங்கீதம் 25:10 சங்கீத புஸ்தகம். அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அவருடைய பாதைகள் எல்லாம் சத்தியமும் கிருபையுமானவைகள். அவருடைய நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, சத்தியம் நம்மை வழி நடத்துகிறது. என வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார், வழி நடத்துவார். அப்போ சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சத்திய ஆவியானவர் கூப்பிடணும். சபைகளில் இருக்கும்பொழுது ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறபடினால் உங்களோடு அவருடைய சத்தியத்தை தாராளமாக பேசி விடுவார். இப்போ நீங்கள் சபையை விட்டு வெளியே போன பிற்பாடு அநீதி நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்றீங்க? கால் வைத்து நடந்து போகிறீங்க. அப்போ நீங்கள் நடந்து போகும்பொழுது அவரை நினைத்து கொள்ளணும், அவருடைய வசனத்தை உள்ளத்தில் வைத்து கொள்ளணும். அவருடைய வசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே போகணும். அல்லேலூயா. சத்திய ஆவியானவரை உங்களுடைய இருதயத்தில் வைத்து கொள்ளணும். அப்போ அவர் உங்களை கைட் பண்ணுவார், அழகாக கைட் பண்ணி நடத்துவார். அவர் கரம் பிடித்து நடத்துவார். நீங்கள் கரத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு நேரத்தில் விட்டுருவீங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் கரத்தை ஆண்டவர் கையில் கொடுங்க. ஆண்டவரே என் கையை நீங்கள் பிடிச்சிக்குங்க. நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். ஆண்டவரே என் கையை நீங்கள் பிடிச்சிக்குங்க, ஆண்டவரே நீங்கள் பிடிச்சி நடத்துங்க. ஏன்னா நீங்கள் பிடிச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. ஆனால் நாம் பிடிச்சோம்னா ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நிந்தை, அவமானம், வேதனை, துக்கம், கண்ணீர், வேதனை நம்மளை தலைவிரித்து ஆடுகிற சூழ்நிலைகள் நம்ம கிட்ட நெருங்கும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டுருவோம். என்ன ஆண்டவரே, உன்னை தானே நான் பிடிச்சினே இருந்தேன், எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு விட்டுருவோம். அல்லேலூயா. இதே நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், இல்லை காற்றடித்தாலும், எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் நீங்கள் இடிஞ்சு விழவே மாட்டீங்க. ஆண்டவர் பிடிச்சுப்பார். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். அவர்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, அக்கிரமம் செய்யும் காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், என் நாமத்து நிமித்தம். அல்லேலூயா. அவர் வார்த்தையை கேட்டு அவன்படி நடக்கிறவன் எவனோ அவன் தான் அசைக்கப்படுவதில்லை. அவன் தான் இந்த வெள்ளத்துக்கும் பெருமழை, வெள்ளத்துக்கும் மழைக்கும் எதுக்குமே அவனை செய்ய மாட்டான், இடிஞ்சிக்கல விழ மாட்டான். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவர் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி நடக்கிறவங்களா நீங்கள் இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. பிதா குமாரனே ஆராதனை,
பரிசுத்த ஆவியே ஆராதனை, பிதா குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை, ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆமென். கர்த்தாவே சோதரிக்கிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். கேட்ட வார்த்தையின்படியாக அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். நீதியின் பாதை நம்ம நடக்க வேண்டுமானால் நாம் சத்தியத்தை நன்காய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநீதியான பாதைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? நீதியின் பாதைக்கு நேராக நாம் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நாமும் அந்த நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். மற்றவர்களையும் அந்த நீதியின் பாதைக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். ஒரு வசனம் தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமேன். சதா காலங்களிலும் பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு அதாவது அழிந்து போகிற ஒரு நடிகர் நடிகை, அவர்களுக்கு கூட இந்த உலகம் ஒரு பட்டம் கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. என்ன பட்டம் கொடுக்கிறது சொல்லுங்கள்? நட்சத்திரம் என்ற ஒரு பட்டம் கொடுக்குது. ஸ்டார் இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பர் ஸ்டார். எல்லாருக்கும் தெரியும் தானே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா. ஆனால் இங்கே தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, நாம் அநேகரை நீதிக்குட்படுத்தும் பொழுது நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்கள்? நம்மை நட்சத்திரங்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு ஒரே ஒரு வழி நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். அந்த நீதியின் பாதை இயேசுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம் ரகசிய பாவங்கள் நம்மிடத்தில் ஏதாயிலும் ஒன்று ஆண்டு கொண்டிருக்குமானால் அதை இன்றோடு நாம் விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, என்னிடத்தில் பாவம் இல்லை, நான் ஒன்றுமில்லை, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. நம்ம இடத்துல என்ன பாவம் இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். நாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அறிக்கை விடுவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றுவார். அந்த நீதியின் பாதை பிரகாசமாக இருக்கும். அந்த நீதியின் பாதையில் வெளிச்சம் இருக்கும். அந்த நீதியின் பாதையில் இருள் இருக்காது. என்ன சொல்கிறீங்க? இருள், பிசாசு தான் இருளை கொண்டு வரும். கடந்த நாட்களில் கடந்த வாரத்தில் சிஸ்டர் அவர்கள் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டார்கள். எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான் ஜெபிக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் வசனங்களை வைத்து ஜெபிக்கிறேன், கட்டி ஜெபித்தேன், பைபிளை மேலே வைத்து ஜெபித்தேன், அர்ப்பணித்து ஜெபித்தேன். ஆனால் எனக்கு நன்றாக தெரிகிறது சிஸ்டருக்கு ஒரு நல்ல ஒரு மாந்திரிகத்தின் கிரியை இருக்குது என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்கள், நான் ஒன்றும் சொல்லவில்லை, கொஞ்சம் வருத்தப்பட்டேன். மாந்திரிகத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்க இந்த மகளுக்கு இவ்வளோ ஆண்டுகள் ஆகிறதப்பா அப்படின்று சொல்லி வருத்தப்பட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீரென்று நான் வேதம் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் அல்லேலூயா என்று சொல்லி ஒரு குரல் கேட்கிறது. யார் வந்திருக்கார் என்று சொல்லி பார்த்தால் சத்யபிரபு பிரதர் வராருன்னு சொன்னாங்க. நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டாருன்னா ஒரு பகைக்காக இல்லை, அவர் ஊழியம் அப்படி ஆவியான நடத்துதல் படி தான் அவர் ஊழியம் செய்கிறார். அவர் ஆவியான நடத்தினார். இந்த இடத்துக்கு போ என்று சொல்லி நடத்தினபடினால அவர் வந்தார், சிஸ்டருக்கு ஜெபித்தார், கட்டுகள் உடைக்கப்பட்டது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அந்த இருளிலிருந்து தேவன் சிஸ்டரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கு தான் சொல்லுகிறேன். இல்லை என்ன சொல்கிறீங்க? இல்லை, அப்போ சத்தியத்தை நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும்? நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். யார் இந்த காரியத்துக்கு விடுதலை கொடுப்பார்கள், யார் என்னை விடுவிப்பார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் கணவர் இன்னும் மனம் திரும்பலையே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் வெறும் சஞ்சலை தான் இருக்கிறதே, என் குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கிறதே, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, என் பிள்ளைகள் எப்பொழுது எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி நீங்கள் பல பிரச்சனையோடு
பிரச்சனையோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நீதியின் பாதையில் அவர் நடத்த போகிறார். இன்றைக்கு அந்த இருள் விலக போகிறது. அந்த இருளுக்கு பதிலாக ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? தானியேல் 12:3 வாசித்தது போல அநேகரை நான் நீதிக்குட்படுத்த வேண்டும். அதுதான் பிரதர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவரும் ஒரு நாளில் கட்டப்பட்டிருந்தார்கள். அந்த குடும்பம் கடன் பிரச்சனையில் கட்டப்பட்டிருந்தது. அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் விடுவித்தார். இன்றைக்கு அவர் தேவனை அறிந்து கொண்டு சத்தியம்தான் எனக்கு போதும் என்று சொல்லி சத்தியத்தை ஏந்தி கொண்டு இன்றைக்கு அவர்கள் தெரு தெருவாக ஊர் ஊராக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு அகில உலக எலும்பி பிரகாசி திருச்சபை ஸ்தாபனமே, இன்றைக்கு விசுவாசிகளே, நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? இல்லை, இருளிலிருந்து நம்மை வெளியில கொண்டு வந்த தெய்வத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்யலாம்? மெழுகுவத்தி ஏற்றலாமா? இல்லை நம்ம அங்கே எங்கே போகலாமா? மொட்டை அடிக்கலாமா? சில கிறிஸ்தவர்கள் மொட்டை அடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், நான் ஹிந்துஸை நான் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? மொட்டை அடிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், நாங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து நேர்ந்துக்கிட்டோம். எதுக்கு மொட்டை அடிக்கிறது? இல்லை, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன். மொட்டை அடிக்கிற பழக்கம் நம்ம இடத்துல யாருக்காகிலும் இருக்குமானால் அதை இன்றோடு நாம் தவிர்த்து விட வேண்டும். நாம் அந்த வேளாங்கண்ணிக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமானால் அதையும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை. தேவனுக்கு பிரியமானது எது சொல்லுங்கள்? நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். அதனால தான் நாம் வாசித்தோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் நீதியின் பாதையில் நடக்கலாமா? நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அவர் ஸ்டார்களாக மாற்றுவார். நம் அநேக நீதிக்கு உட்படுத்துவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். இந்த நாளில் நம்ம குடும்பங்களுக்கு இருக்கிற இருள் விலக வேண்டும், முற்றிலும் விலகணும். கடன் என்ற இருள் இருக்கிறதா? கிரெடிட் கார்டு என்றதான இருள் இருக்கிறதா? பயப்படாதீங்க. அந்த கிரெடிட் கார்டு என்ற இருள் இன்றோடு விலகி போனது. நீங்கள் தான் விசுவாசிக்கணும். என் ஃபேமிலியில் இருக்கிற அந்த கிரெடிட் கார்டு என்ற அந்த கடன் கார்டு, ஆங்கிலத்தில் வந்து கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவார்கள், தமிழில் சொல்லும்போது கடன் கார்டு. அது கடன் கார்டுன்னு சொன்னால் கௌரவம் இதுவாகிட வேண்டும் தான் அது ஆங்கிலத்தில் கிரெடிட் கார்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த கடன் கார்டை கொடுத்துட்டு எவ்வளோ வேண்டுமானா நீ வாங்கிக்கோ, அதை பற்றி நோ ப்ராப்ளம் அப்படின்னு வாங்க. எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டால் யார் கட்டுறது? யார்கிட்ட இருக்குது திராணி? இல்லை, யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிதான் பிசாசு இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை இருளில் போட்டு விடுவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறாரு. இன்றைக்கு நீங்கள் வந்து சத்தியத்தை கேட்டு நீங்கள் வெறுமனே போக மாட்டீங்க. நிச்சயமாக அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. சத்யபிரபு பிரதர் சொன்னது மாதிரி அவர் வந்து டிரைவிங் வேலைக்கு தான் இங்கே வந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்வார், நான் கூட இப்படி நானும் சமைச்சிட்டு தான் இருப்பேன். எனக்கு கிச்சன் டியூட்டி. அப்போ கிச்சன் டியூட்டியில் இருக்கும்போது நான் சமைச்சிட்டே இருப்பேன். சமைச்சிட்டே இருந்தாலும் வேதத்தை வாசிட்டே இருப்பேன், ஆவியில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏசப்பாவோட எப்போதும் என் ஆவி பேசிக்கொண்டே இருக்கும். பிரதர் கூட அப்படி தான், அப்படியே பேசிட்டேன். ஃபாஸ்டிங்கோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். நான் சாப்பாடு கொண்டு போய் ஆண்டி கொடுக்க சொல்லுவாங்க. கொண்டு போய் கொடுக்கும்போது சரிங்க சிஸ்டர்னு கேட்டு வாங்கிடுவார். வாங்கிட்டு சரி சாப்பிட போகிறேன் பார்த்தா, அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற பேச்சுலர் பாய்ஸ் இருந்தாங்க இல்லையா, பைபிள் காலேஜ் படிக்கிற பாய்ஸ், அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடை ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு இவங்க 3 பேர் என்ன செய்வாங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு உபவாசத்தில் ஜெபிப்பார்கள். நிறைய வேலை இருக்கும். ஐயா பயங்கரமாக வேலையிடுவார். இந்த கள்ளத்துக்கு அங்கே போடுனுவார், அதத்துக்கு இங்கே போடுனுவார், அந்த தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்ற. இப்போல்லாம் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிலாம். சொன்னால் விட கோச்சிப்பாங்க. அவங்களாம் அப்படி செய்ய சொல்லுவாங்க, ஐயா இதை கார் நல்லா தொடச்சிடு, இதெல்லாம் பண்ணுப்பான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேலையை விட்டுக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் செய்து கொண்டே தேவ சமூகத்தில் காத்திருந்து வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதற்காக சொல்கிறேன், இன்றைக்கி தேவன் நமக்கு வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வரம் தர போகிறாரு. நீங்கள் போய் பேய் பிசாசை விரட்ட போகிறீங்க. கடந்த வாரம் சிஸ்டர் ஒரு சாட்சி கொடுத்தாங்க. திருவிருந்த பற்றி தான் நான் சொன்னேன் சிஸ்டர். அதுக்குள்ளேயே ஒரு அசுத்தாவி ஆட ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் வரம் கொடுக்குறார் மகளுக்கு. அந்த வரத்தை நாங்கள் மழை செய்யணும், அனல் மூட்டி எழுப்பி கொள்ளணும். அதை நம்ம அப்படியே விட்டு விடக்கூடாது. அந்த வரங்கள் எதற்காக கர்த்தர் கொடுக்கிறார் சொல்லுங்கள்? ஆத்தும ஆதாயம் செய்து சபையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்.
அதற்கு தான் உங்கள் வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் கூட சிறையிருப்பை திருப்புவார், வரங்களை கொடுப்பார் என்று சொல்லி, அதே போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வரங்களை கொடுக்க போறாரு. மாந்திரிகத்தின் வல்லமை உடைக்கிற வரம் எங்கேயுமே இருக்காது, அது எங்கேயும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, இயேசு கொடுப்பாரு. காரணம் என்ன சொல்லுங்க? சத்தியத்தை நன்றாக வாசிக்கணும், நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்மிலே எந்த பாவம் இருக்கக்கூடாது, நம்மிலே எந்த விதமான மேட்டியும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றும் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக அப்பா எங்களுக்கு வரங்களை கொடுங்க ஐயா. எல்லாம் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, ஒரே ஒரு செகண்ட் கேளுங்க. ஆவியானவரே எங்களுக்கு வரங்களை கொடுங்கப்பா. அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு நாங்களும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எங்களில் இருக்கிற அந்த இருள் விலகட்டும், எங்கள் சிறையிருப்பம் மாறட்டும் ஐயா என்று சொல்லி அப்பா தேவனே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீது கர்த்தாவே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஐயா, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. செய்து கொடுத்த மகனுக்காக ஜெபிக்கிறேன், அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், அவர் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். தேவன் அவர் எடுத்து வல்லமையாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்பா. நமக்கு நன்றி அப்பா. இன்னும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல நிழல் பட்டு குணமடைந்தார்கள் நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தாவை சகோதரனை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடையட்டும், அநேக வியாதிக்கார குணமடையட்டும் ஐயா, அநேக மாந்திரிக கிரியைகள் எல்லாம் எரியட்டும். அவர் மூலமாக கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்யுங்க. அவர் குடும்பத்தை வேலி அடைங்க, அவர் பிள்ளைகளை வேலி அடைங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் எங்கிட்ட வேண்டாம்,